ஆனந்து. நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா CMF Phone 2 Pro இருக்கு பார்த்துருக்கீங்களா, இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயில் கேமரா ரிவ்யூ, கேமிங் விளாட்றது அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் செட்டப் பண்ணி முடிச்சு எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நத்திங்கோடைய CMF Phone 2 Pro வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, ஓகே நான் வந்து உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கிறேன் ப்ரோ, 1 வீக் ரிவ்யூ யூனிட் கூட நான் ரிவ்யூ பண்ணிட்டு நானும் செல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 1 வீக் உங்களோட யூசேஜ் முடிஞ்சிட்ட பிறகு கூட நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம் நம்மளோட மெயில் ஐடியில் நீங்கள் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணலாம். அண்ட் தென் ரொம்ப ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாலாம் கேட்காதீங்க. இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கை காசுலாம் போட்டு நீங்கள் ஏதாவது வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராமில் வந்து சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து பேசிக்கலாம் என்ன ஏது அப்படின்றத. வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு ஒரு 4000 ரூபா 5000 ரூபா கம்மியாலாம் வந்து கேட்காதீங்க. ஏன்னா இப்போ தான் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மணி நேரம் கூட ஆகலை. அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அன்பாக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோலாம் எடுத்துட்டேன். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ளிப்கார்ட் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றனால அவங்களே அன்பாக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை செட்டப் பண்ணி முடிச்சு இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது நம்ம கையில் CMF Phone 2 Pro வந்து இருக்குது. இதை நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்லேயே அன்பாக்ஸ்லாம் வந்து பண்ணி தானே கொடுப்பாங்க, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்றனால. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பின்னாடி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருங்க. அண்ட் தென் ப்ரைஸிங் வந்து 22,999 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்தியன் சிம் ஒன்லி. அதை வந்து ரொம்ப நோட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது இந்தியன் சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இங்கே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. நம்ம வாங்கினது பேஸ் வேரியன்ட் தான், 8GB 128GB வேரியன்ட். ஒயிட் கலருக்காக வாங்கியிருந்தோம். ஒயிட் கலர் அப்படின்றத வந்து டினோட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. சைடில் வந்து நத்திங் அப்படின்றத எழுதியிருக்காங்க. சார் வேல்யூ வந்து பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.19 kW அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து பிரிப்போம். இவ்வளோ பெரிய பாக்ஸாக வந்ததுக்கான முதல் ரீசனே பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்குது அப்படின்றது தான். பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றனால டெலிவரி பர்சனே வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். அதை அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அப்படியே எடுப்போமா. திறந்தவனே வெல்கம் டு நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. நத்திங் கம்யூனிட்டி அதெல்லாம் பற்றி எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு இதையும் எடுத்துகிட்டு நம்ம CMF Phone 2 Pro வந்து பார்ப்போம். ஓகே, இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து கேஸ்லாம் வந்து தராங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். இனிமேல் வரக்கூடிய ஃபோன்கள்லையும் வந்து இது தரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து இருக்குது. ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் ஆயிடுச்சு. அதான் ஃபோன் வந்து பிரித்து அவங்க வீடியோலாம் எடுப்பாங்கள்ல. ஸோ அதனால் ஃபோனை எடுத்தாச்சு. நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். நான் ஏன் ஒயிட் கலர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீடியோக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டியூவல் டோன் ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த 2 டோனுமே வந்து தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எசென்ஷியல் கீ, அப்புறம் பவர் பட்டன் வந்து ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. மேலே வந்து மைக் வந்து இருக்குது. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே, அதாவது டைப் சி போட்டு, அப்புறமா ஸ்பீக்கருக்கு மைக்கு, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ஆன் பண்ணுவோம். இதுலேயே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பிரிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுவோமா. CMF by நத்திங் அப்படின்னு சொல்லி வருது. இப்போது ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நத்திங் அப்படின்றத வந்து எழுதியிருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் தென் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஃபஸ்ட் டைமாக நத்திங் CMF ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து தராங்க. CMF சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. இது வந்து 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், டைப் சி டு டைப் சி அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ வேறு என்ன பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரேஞ்ச் ஆக்சன்ஸில் சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இதையும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ செட்டப் வந்து பண்ணுவோம். செட்டப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு கேஸை போட்டுடுறேன். ஏன்னா இது வந்து கேஸ் போட்டால் பக்காவாக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை செட்டப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாக்ஸில் வேறு எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல. ஒன்ஸ் செட்டப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்டாக உங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் போட்டு செட்டப் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது செட்டிங்ஸ் உள்ள வந்து போவோம். செட்டிங்ஸ் உள்ள போனோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கோடைய தீம் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நத்திங்கோட வியூலேயே வந்து இருக்குது. சிஸ்டம் உள்ள போனோன்னா எங்கேயா லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குது. சிஸ்டம் அப்டேட், செக் ஃபார் அப்டேட்டில்
இப்போ வந்து கொடுப்போம், ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்சில் வந்து வருது, ஆண்ட்ராய்ட் 15 வந்து வருது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு அபவுட் மை ஃபோனில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போது அப் டு டேட்டில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. நத்திங் OS 3.2 வேர்ஷனில் வந்து இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோடைய 7300 ப்ரோ. இந்த 7300 வந்து எப்படி இருக்குது, நெட்வொர்க் ரிசப்ஷன் அண்ட் தென் பேட்டரி லைஃப், இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, அதையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க 128 GB வேரியன்ட். அண்ட் தென் டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6.77 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. நம்ம இப்போ வந்து HDR டிஸ்பிளே தான், ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இல்லைங்க, செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லாத்தையும் ஹையில் வந்து வச்சுருவோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து 1080p இதில் வந்து இதுவாகுது. நம்ம ஹையஸ்ட் இதுலேயே வச்சுருவோம். பிரைட்னஸையும் ஏற்றி விட்ருவோமா? ஓகே, பிரைட்னஸையும் ஏற்றி விட்டேன். விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இனிஷியலாக பார்க்குறதுக்கே வந்து நல்லா தான் இருக்குது. எந்த விதமான குறை இருக்க மாதிரியும் வந்து தெரியல. வால்யூம் பூஸ்ட் கூட இருக்குது போல். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான், வெறும் பாட்டம் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடையாது அப்படின்றத வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. 4K வீடியோஸ் பார்க்குறதுக்கு நல்லாதான்ப்பா இருக்குது. டிஸ்பிளேல இனிஷியலாக என்ன ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, அது ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு வந்து இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, நம்ம நம்ம அப்படியே ஸ்பீக்கர் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஃபுல் வால்யூமில் வந்து வச்சிடுறேன். எங்கப்பா, ஃபுல் வால்யூமில் வந்து வச்சாச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது மோனோ ஸ்பீக்கர். இந்த அளவுக்கு லவுட்னஸ் தான் இருக்குது ஃபுல் வால்யூமில். இறைச்சல் எதுவும் இல்லை. கேமரா ஆப்குள்ளே போவோம். கேமரா ஆப்குள்ளே போனால் ஓகே, வைல் யூஸிங் கேமரா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ, மோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டு, நைட் ஷாட்டு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மோரில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோமோ, டைம் லேப்ஸு, பெனரோமா, அப்புறமா எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பர்ட்ன்றது தான் அந்த ப்ரோ மோடு. இதில் நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும், ஆனால் வீடியோ கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பர்ட்டில் வந்து வீடியோ எடுக்க முடியுமா? இல்லை, வெறும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா. ஓகே, பேக் கேமராவில் 1080p 60 fps, 4K 30 fps வரைக்கும் எடுக்க முடியுது. 4K 60 fps கிடையாது. தென் கிரிட் செட்டிங்ஸ் நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் இருக்குது. ஓகே, மிச்சதெல்லாம் ஓகே. இதே செல்ஃபியில் வந்தோன்னா, செல்ஃபியில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளால் மேக்ஸிமம் 1080p 30 fps 60 fps வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே வந்து எடுக்க முடியாது செல்ஃபி பொறுத்த வரைக்கும். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் வச்சு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ வந்து போடலாம். நான் இப்போ ஷட்டர் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீட் நல்லாவே இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட ஷட்டர் ஸ்பீட் நல்லா தான் இருக்குது. பின்னாடி அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து டெலிஃபோட்டோ எப்படி இருக்கான். அதுக்கடுத்தது வந்து OAS கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சென்சாரில் OAS கிடையாது, வெறும் EAS மட்டும்தான் இருக்குது. இப்போது நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா உடைய இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து ஆண்ட்ராய்ட் 15, அப்புறமா நத்திங் OS 3.2 வந்து வருது. அண்ட் தென்
பாக்ஸில் சார்ஜர் வர்றது இந்த ஃபோனில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் வந்திருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தோம். ஏன் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு இதில் பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த ஒயிட் கலரை நான் கேஸ் போடாமல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் டோன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம பேப்பர்லாம் அரைச்சிட்டா ஒரு கலரில் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த கலரில் இருக்குது. மேலே வந்து ஒரு மில்க் ஒயிட்டில் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ரஃப்பான ஃபீலில் வந்து இருக்குது. கேஸ் போடாமல் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்க்ராட்ச் ஆகாது. கேமரா பம்ப் ரொம்ப பெருசாக இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் நான் கேஸ் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் டெம்பர் கிளாஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒட்டலை, நான் இப்போ தான் வந்துச்சு. ஸோ இதுலேயே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ நான் அதையும் வந்து பிரிக்க போகிறதில்ல செல் பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாராவது CMF Phone 2 Pro வாங்கினீங்கனாலும் அதை வந்து பிரிக்காதீங்க. டெம்பர் ஒட்டும் போது வந்து அதை பிரிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோன் எடுத்தோடனே வந்து பிரிக்காதீங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஃபோனில் எனக்கு பர்சனலாக எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, நான் ஆப்டிக் ஃபீட்பேக் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையாலே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் நல்லாவே வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு பர்சனலாக இப்போவே தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அது ஒரு நெகட்டிவ்ல வந்து இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிமீடியாவுக்கு நம்ம இன்னும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. SDR டிஸ்பிளே அப்படின்றனால நம்மளால் SDR கண்டென்ட்ஸும் வந்து பார்க்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன, ஸ்பீக்கர் மட்டும் வெறும் மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி CMF அப்படின்றனால வந்து கொடுக்கலையா அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் பாக்ஸில் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்சது, இனிஷியலாக நான் யூஸ் பண்ணேன், இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுலேயே கையில் எடுத்ததுலேருந்து நான் அடிக்கடி ஆக்சிடென்டலாக கிளிக் பண்ணி, ஆனால் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஏன்னா இந்த பவர் பட்டன் அண்ட் எசென்ஷியல் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் வந்து இருக்குது. நான் மெனி டைம் வந்து டக்குன்னு வேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனுக்கு பதிலாக எசென்ஷியல் கீயை வந்து கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கடுத்தது கொஞ்சம் பழகிறதுக்கு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதில் முக்கால்வாசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கீயை வந்து யூஸ் பண்ணேன். அந்த எசென்ஷியல் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த எசென்ஷியல் கீ அந்த ஆப்காக நம்ம திடீர்னு நோட்ஸ் எடுக்கணும், இல்லை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. இதே வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது. இதெல்லாம் ஓகே பக்கா. ஆனால் எனக்கு ஆக்சிடென்டலாக கொஞ்சம் கிளிக் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ மேபி நான் ஒரு 2-3 நாள் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னா எனக்கே வந்து பழகிடும். மசில் மெமரி தானே, பவர் பட்டன் இங்கே இருக்குது, வால்யூம் பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதே மாதிரி எசென்ஷியல் கீ வந்து பவர் பட்டன் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழகிடும். நெக்ஸ்ட் IR பிளாஸ்டர் கிடையாது, அது ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சு. ஏன் IR பிளாஸ்டர் நெகட்டிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் IR பிளாஸ்டர் நிறைய யூஸ் பண்ணுறேன். ஸோ IR பிளாஸ்டரும் இதுலேயே கொடுத்துருக்கலாமே, ஏன் இதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. CMF ஃபோன்லன்னு இல்லை, நத்திங் ஃபோனில் எதுலையுமே வந்து IR பிளாஸ்டர் வந்து கிடையாது. ஸோ இதுலேயும் IR பிளாஸ்டர் இல்லை. இப்போ வரைக்கும் நான் கால் பேசினதில் எந்த விதமான கால் இஷ்யூ, நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து செட்டப் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கால் கிட்ட வந்து பேசியிருக்கேன். அதில் எதுலையுமே வந்து நெட்வொர்க் ட்ராப் ஆன மாதிரியோ இல்லை மெசேஜ் வராத மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஃபீலும் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட சாம்பிள்ஸும் நான் வந்து இப்போவே வந்து அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். சும்மா ஒரு சின்ன சாம்பிள்ஸ் தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு எடுத்ததில் வந்து என்னென்னா கொஞ்சம் மியூட்டடாக இருக்க ஃபீல் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு இன்டோரில் எடுக்கும்போது. இதே கொஞ்சம் அவுட்டோரில் எடுத்தோம்னா ஓரளவுக்கு ஓகேப்பா, கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் கொடுக்குது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு கேமராக்காக தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன். அதே கிடைத்தது பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சு, சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்துக்கும் தனியாக வந்து வீடியோ போடுறேன். ஜஸ்ட் அன்பாக்சிங் அப்புறமா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு எப்படி இருந்துச்சு, இன்னான் ஃபீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து இது கர்வ் டிஸ்பிளேல ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படின்னாலும் எனக்கு வந்து ஸ்லிப்பரியாக ஃபீல் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடாமலே யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, இந்த கேமரா பம்பு தான் டிஸ்டர்பன்ஸ். இந்த கேமரா பம்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை கேமரா பம்ப் இல்லாத மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீல். நீங்கள் யாராவது CMF Phone 2 Pro வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நானும் வாங்கிட்டேன், வேற கலர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப இது எல்லாத்த விடவும் ரொம்ப பிடிச்சது Nothing OS. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதை வந்து எப்படி சொல்றது, நான் என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண இந்த 6 ஹவர்ஸே வந்து என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து அது இது கொடுச்சு. ஏன்னா எனக்கு அதில் விட்ஜெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் தீமே வந்து பார்த்தீங்கன்னா Nothing OS-ஓட தீம் மாத்திர மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அது ஆல்ரெடி வந்து 3.0லேயே வந்துருச்சு. அதே இதுதான் இதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்ஜெட்ஸ்லாம் வச்சுட்டு நல்லாவே இருக்குது. ஸோ லாங் டர்மாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து டாடா பை பை சொல்லுங்க நான்
நந்து. சரி, கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2 வச்சு நம்ம வேற என்னென்னலாம் டீட்டெயில்டாக செக் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் வந்து எடுத்து டீட்டெயில்டாக, இப்போ கேமராக்காக தனியாக வேணும்னா கேமராக்காக, கேமிங்காக வேணும்னா கேமிங்காக, அந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ ஏதாவது வேணும்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் அதையும் வந்து வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன்.